Praise the Lord, dear brothers and sisters. I welcome you all in the name of Lord and Savior Jesus Christ. ஸோ இன்றைக்கான தலைப்பு ஐயோ கிறிஸ்டின் ஆர் பிலீவர். நீங்கள் கிறிஸ்துவரா இல்லை விசுவாசியான்றதா இன்றைக்கான தலைப்பாக வந்திருக்கு. ஏன்னா அது கிறிஸ்டின் விசுவாசி ரெண்டும் ஒன்று தானே, ஏன் வந்து இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? கிறிஸ்டின் அப்படின்றத நான் யாரை குறிப்பிடுறேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஜியஸ் பீப்புள், அதாவது மதவாதத்தோட ஒருத்தங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் வந்து நான் வந்து கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிப்பாங்க, ஃபுல்லாக ஜபத்திலேயே இருப்பாங்க, சாப்பிட்றாங்களா இல்லையான்றதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, வெளியே எங்கேயும் போக மாட்டாங்க, ஃபேமிலியோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதிக நேரம் வந்து வேதத்திலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கர்த்தருக்குள்ளேயே ஐக்கியமாக இருப்பாங்க, சபைக்கு போவாங்க, அல்லேலூயான்னு சொல்லுவாங்க, எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து பண்ணுவாங்க. ஆனால் வந்துட்டுல அவங்க வாழ்க்கையில் சில விஷயங்களுக்கு வந்துட்டுல பதில் கிடைக்கவே வந்து கிடைக்காது. கூப்பிட்டு கேட்டிங்கன்னா பிரச்சனையை புலம்பிக்கிட்டே வந்திருப்பாங்க. இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன் பிரதர், ஒன்றுமே நடக்கவே இல்லை, ஒரு விடிவு காலமே எனக்கு வரவே மாட்டேங்குது, கர்த்தர் எதுவுமே பதிலே சொல்ல மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பிரச்சனைக்குள்ளேயே வாழணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்ப்பாங்க. இவங்கள தான் நான் வந்துட்டுல கிறிஸ்துவர்கள், அதாவது மதவாதக்காரர்கள்னு சொல்லி நான் வந்து சொல்றேன். ரெண்டாவது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிலீவர்ஸ், அதாவது விசுவாசிகள். இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களும் இதே மாதிரி தான் வந்துட்டு சபைக்கு போவாங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பாங்க, வேதத்தை வாசிப்பாங்க. ஆனா வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவர்களை போல வந்துட்டு இவங்களும் உட்காந்து புலம்பிட்டு இருக்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேட்ட வசனத்தையும் வார்த்தையும் அந்த பிரச்சனையின் நேரத்தில் அப்ளை பண்ணுவாங்க, அப்ளை பண்ணி அதுல இருந்து மீண்டு வருவாங்க. இவங்கள தான் விசுவாசிகள் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்றேன். இதை குறித்து ஒரு சின்ன உதாரணத்தை நான் வந்து சொல்ல விரும்புறேன். மார்க் 5ஆம் அதிகாரத்துல வந்து தெளிவா இதை பத்தி போடப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து நடந்துட்டு போகும்போது ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கீழே வந்து அவருடைய வஸ்திரத்தை வந்து தொடுவாங்க. தொட்டா மாத்திரமே அவங்க சுகம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வேதத்துல வந்து தெளிவா போடப்பட்டிருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து நின்று கேட்பாரு, யார் என்னை தொட்டது அப்படின்னு கேட்பாரு. அங்க இருக்க சீஷர்கள்லாம் வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னன்னா அது இவ்வளவு கூட்டம் இருக்கு, கூட்ட நெரிசலுக்குள்ள இவர் போயிட்டு இருக்காரு, எத்தனையோ பேர் வந்து அவரை இடிக்கிறாங்க, தொடுறாங்க. ஆனா வந்து இவர் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டுல யார் தொட்டதுன்னு சொல்லி கேட்கிறாரு, என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன் அவர் கேட்டாரு, ஏன் அவங்க தொட்டது மட்டும் அவரால் உணர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஸ்திரீ மட்டும்தான் விசுவாசத்தோட வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து தொட்டாங்க. அதனாலதான் அவங்களுக்கு சுகமும் கிடைச்சது. அதே நேரத்தில் அவங்க எழுந்திரிச்சு சாட்சி சொன்னாங்க, அந்த சாட்சி வேதத்துல பதிவிடப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்மளுமே உட்காந்து அந்த சாட்சியை கேட்க முடியுது. ஸோ இன்னைக்கு நம்மளுமே கூட சபைக்கு கரெக்டா போறோமா, எத்தனை மணிக்கு போனோம், எவ்வளவு நேரம் வேதம் வாசிச்சோம், எவ்வளவு நேரம் ஆண்டவரோட கூட ஐக்கியத்துல இருந்தோம், எதெல்லாம் நம்ம ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தோம், இது எல்லாத்தையும் பாக்குறதை நிறுத்திட்டு கேட்கிற வசனத்தையும் வார்த்தையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தை வந்து நம்மளுடைய பிரச்சனைகளின் நேரத்துல வந்து நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பா அந்த பிரச்சனை அந்த ஆண்டவர் நம்மளுக்கு விடுதலை கொடுப்பாரு. இப்படிப்பட்ட விசுவாசி தான் வந்துட்டுல கர்த்தரும் நேசிக்கிறாரு. ஸோ நீங்களுமே கூட உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் வருதா, தேவைகள் வருதா, கர்த்தருடைய வார்த்தையை வந்து அதன் மீது பயன்படுத்துங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்களை விடுவிப்பாரு. விசுவாசம் தான் ஜெயிக்கும், நீங்களும் ஜெயிப்பீங்க. காட் பிளஸ் யூ ஆல்.